ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் முட்டை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே கார்டனில் ஏதாவது அப்டேட் இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தம்பனேலுக்கு போவோம். இப்போ அதே மாதிரியே இப்போ வீட்டில் காசர கீரை, புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த தண்டை திரும்பி நட்டு வச்சா ஃபுல்லாகவே திரும்பி கீரை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ திரும்பி எடுத்துகிட்டு நம்ம ஏன் நட்டு பார்க்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சங்குப்பூ விதை நம்ம ஒரு முட்டை ஓட்டில் எப்படி சீடோட ட்ரேவாக யூஸ் பண்ணி வைக்கலாம், அப்படியே வச்சுன்னா வளரும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட அப்டேட் எதாவது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வளர்ந்து இலை விட்டுருக்கு. இதில் பக்கத்தில் இன்னொன்று நட்டுருந்தேன், அது காக்கா பிடுங்கி விட்டுருச்சு. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் வாங்க. இப்போ ஏற்கனவே இந்த ஸ்ப்ரே பாட்டில் அப்புறம் அந்த ஸ்ப்ரேவோட ரேட்லாம் நான் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க திரும்பி இந்த ஏற்கனவே நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ப்ரேயரோடக்கு இருக்கு இல்லையா, அது 20 ருபீஸ் அது. அப்புறம் இப்போ இதெல்லாம் வச்சு இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு தேவை. இன்னும் ஒன்று லிக்விட் சோப்பு. நீங்கள் சாதா சோப்பு கூட தண்ணியில் நல்லா கரைச்சிட்டிங்கன்னா அதுதான் லிக்விட் சோப்பு. அப்புறம் வேப்ப எண்ணெய், சரிங்களா. இது நான் நிறைய ட்ரை பண்ணிவிட்டேன். அதாவது பச்சை மிளகா, பூண்டு கரைசல் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டேன். அப்புறம் அதுக்கு கோமியம் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது கிடைக்காதனால இப்போ நான் வீட்டில் நமக்கு ஈஸியாக என்னென்ன கிடைக்குமோ அதை மாதிரி. ஸோ 1/2 லிட்டர் பாட்டில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரு மூடி அளவுக்கு, ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு நான் லிக்விட் சோப் ஆட் பண்ணிட்டேன். சோப்போட தன்மை என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் நம்ம கலக்கிற அந்த எண்ணெய் இதை சோப்பு அந்த இலை செடி இதில் நம்ம தெளிக்கிறோமோ அதில் ஒட்டிக்கும் சீக்கிரம். இப்போ நீங்கள் தண்ணியே அடுத்து நீங்கள் தெளித்தாலும் அது போகாது, அந்த ஒட்டுற தன்மைக்காக அந்த சோப்பு. நெக்ஸ்ட்டு இந்த வேப்பெண்ணெய் ரொம்ப ஆர்கானிக்காக அந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. நான் அதெல்லாம் பிலீவ் பண்ணுறதில்ல. நீங்கள் சாதாரணமாக வேப்பெண்ணெய்னு கடையில் கேட்டாங்கன்னா 100 ml இது 30 ருபீஸ்க்கு வாங்கினா அது கிடைக்கிது. இப்போ அதில் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் இது கலந்து தெளிச்சிட்டாலும் செடி எல்லாம் அப்படியே கருகிடும். அந்த அளவுக்கு இது எஃபெக்ட்டு. பூச்சி இந்த சரியான கலவை கலந்து இதை அடிச்சிங்கன்னா கரெக்டாக இப்போ காலையில் அந்த பூச்சி இருக்குது, ஒயிட் கலராக மீசல் பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்குன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே கருப்பாகிடும். அப்படியே அந்த பூச்சிலாம் மட்டும் அப்படியே கருகிடும். மற்றபடி செடி எல்லாமே நல்லாயிருக்கும், அதுக்கான எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்கள் பூச்சி மருந்து வேறு மாதிரி வாங்கி தெளிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி நேச்சுரலாகவே வாங்கி யூஸ் பண்ணலாம், அவ்வளோதாங்க. இப்போ ஸ்ப்ரே ஃபுல்லாகவே ரெடி. இது எப்படி பார்த்திங்கன்னா, இப்போ அப்படியே தெளித்து மிச்சம் இருக்குது இந்த பாட்டிலே அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த சோப் ஆயிலை ஃபுல்லாகவே ஈட் பண்ணிடும். இந்த சயின்டிஃபிக் தானே. ஸோ அது நமக்கு ஒத்து வராது. ஸோ வச்சு நம்ம பண்ணாமல் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இங்கே இருக்க செடிக்கு மட்டும் 1/2 லிட்டர் அளவுக்கு மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி இப்போ செடிகளுக்கெல்லாம் நான் அடித்து காமிக்கிறேன். அதுலேயும் ஒரு டெக்னிக் இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அப்படியே பூச்சி ஒயிட் கலரில் அப்படியே பறக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் ஆட்டி கையால் இது பண்ணுவாது பாருங்கள், ஃபுல்லாகவே பூச்சிகள் பறக்குது. இப்போ இது இல்லாமல் இது அப்படியே என்ன ஆகும், அந்த இலையில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் சாப்பிட்டு அந்த இலை ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும். நம்ம புதினா நட்டிருந்தது, இதுக்கும் வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்போ அந்த இதில் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இதில் இது பூச்சி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதுனால இப்போ இந்த கலவை இப்போ இதில் நம்ம கலந்து தெளிக்க போகிறோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறது ஃபுல்லாக இலைய பின்னாடியெல்லாம் நிறைய இருக்கும் அந்த பூச்சிகள். இங்கே லைட்டிங்ஸ்க்கு எனக்கு சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ அதை பின்னாடி இருக்கிறது இதெல்லாம் எப்படி இப்போ நம்ம தெளித்து அது இந்த பூச்சி இல்லாமல் ஆக்கலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சது இல்லையா, அதுதான் நல்லா குலுக்கிட்டு எப்பயுமே ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். இப்போ எப்பயுமே பின்னாடி தான் நிறைய பூச்சிகள் தங்கும். அந்த இலையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டூல் உள்ள ஒரு குச்சி வச்சு அதை அப்படியே பின்பக்கம் நிறையா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நிறையாவும் தெளிக்கக்கூடாது, நான் சொன்ன மாதிரி அதிகமாகிடுச்சுன்னா ஃபுல்லாகவே கருகிடும். இல்லை லீவ்ஸ் எல்லாமே எல்லோ கலரில் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் எல்லா செடிகளுக்கும் தெளிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் மறக்காதீங்க, காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி, இல்லைன்னா சாயந்தரம் வெயில் போனதுக்கப்புறம், இந்த 2 வேளை மட்டும்தான் நீங்கள் பூச்சி மருந்து தெளிக்கணும். நடுவில் அப்படி தெளிச்சிங்க அப்படின்னா வெயிலோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகி அதில் நீங்கள் அடித்த பூச்சி மருந்துக்கும் அதுக்கும் ரொம்ப எல்லாமே
எல்லா சஃபகேஷன், அதாவது சொன்னீங்க எல்லோயிஷிங் ஆகிறது, கருகிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். இப்போ பூக்கள் அதே மாதிரி, பூக்கள் ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அப்புறம் வந்து தெளிங்க. அந்த பூக்கள் இருக்கும்போதே வந்து நீங்கள் தெளிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த பூக்களில் நீங்கள் பார்க்கலாம் கருப்பு கருப்பாகிடும். ஸோ அதனால் வந்து இப்போ நான் இதுக்கெலாம் தெளிக்கும் போது அதெல்லாம் இந்த 2 பூ அப்புறம் அந்த அரும்புலாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து பறிச்சுட்டு அப்புறம் நான் இது எல்லாத்துக்குமே இலைக்கு அதை எல்லாமே வந்து நான் தெளித்து விட்டுருவேன். இது வரைக்கும் நான் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வச்ச எந்த செடியிலையுமே அவ்வளோவா வந்து பூச்சிலாம் வரல. அடுத்தது வந்து நம்ம கடைசியாக நித்திய முல்லைக்கு வந்து கொடி ஏற்றிடணும் இல்லையா, அந்த கொடியில் இப்போ நிறைய வந்து ஏற்றினதுக்கப்புறம் நிறைய தழையெல்லாம் வந்திருக்கு, அரும்பு நிறைய வந்து வச்சுருக்கு. இது இருக்கிற ஹைட்டுக்கு நல்லாவே வந்து அரும்புலாம் வர ஆரம்பிச்சிருக்கு, நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து இப்போ திரும்பி வந்து நான் வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத, தண்ணியில் உரம் எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துறேன். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் வந்து போடுறேன். அதை நீங்கள் தெளிக்கும் போது இன்னமும் வந்து உங்களுக்கு நல்ல வந்து தழைச்சத்து வந்து நம்ம வேருக்கு நிறைய வந்து உரம்லாம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம தழைக்கும் வந்து, அதாவது செடிக்கான தழைச்சத்தும் நம்ம கொடுத்தோம்னா நல்லாவே வளரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.